ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கடலைக்கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன்னா கருப்பு சுண்டல் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, தக்காளி இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காஞ்சப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் கிளறி விடுங்க. அந்த எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரெண்டு வதங்கினப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான். 3 தக்காளியை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திடீர்னு மழைலாம் வருது. இப்போ நல்லா கிளறி விடுங்க. அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அது நல்லா வெந்துருச்சு. அது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோலையா அந்த மிக்சியை அலசி அது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அடி பிடிக்கும், அதுக்காக அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அது வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம ஊற வச்ச அந்த சுண்டல் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா தரதரன்னு கொதிக்குது. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
நம்மளுக்கு கிரேவி பதமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் குழம்பு பதமாக வேணும்னா தண்ணி நிறையா வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஆப்ஷன் தான், பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. தண்ணி அளவாக வச்சு கிரேவியாகவே இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு மூடி வச்சுருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இடியாப்பம் ஆப்பத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசையோடு தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.